السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு ஸாலிஹீன் பாடம் 219. இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபினுடைய 219ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தவ்கீரில் உலமாஇ வல் கிபாரி வ அஹ்லில் ஃபضலி வ தக்தீமிஹிம் அலா கைரிஹிம் வரஃபை மஜாலிசிஹிம் வ இத்ஹாரி மர்தபதிஹிம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 219ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது மூத்தவர்களை முன்னிலைப்படுத்துங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த சமயத்துல சஹாபாக்களுடைய அந்த தோல் புஜங்களை தடவி கொடுத்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், நீங்கள் உங்களுடைய சஃபுகளை நீங்கள் நேராக நின்று கொள்ளுங்கள். தொழக்கூடிய சமயத்துல நீங்கள் நேராக நில்லுங்க. மாற்றமாக நீங்கள் நிறுத்து கொள்ளாதீர்கள். மாறி மாறி நீங்கள் நின்று கொள்ளாதீர்கள். அப்படி மாறி நீங்கள் நின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கல்புகளும் மாற்றமடைந்துவிடும், உங்களுடைய உள்ளங்களும் மாற்றமடையக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள். இன்னும் உங்களில் வயதில் மூத்தவர்கள், இன்னும் அறிவுடையவர்கள் எனக்கு அடுத்து நிற்கட்டும். தொழுகையில் வயசுல மூத்தவங்க அறிவுடையவர்கள் எனக்கு பின்னாடி நிற்கட்டும். அதற்கு பின்பு மற்ற வயதுடையவர்கள், அவர்களுக்கு கீழ் வயது உடையவர்கள், அவர்களை விட கற்றதில் விஷயத்தில் அவர்களுடைய அறிவு என்ற விஷயத்தில் கொஞ்சம் கீழ் உள்ளவர்கள் நிற்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இதுல மூத்தவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள். முன்னிலைப்படுத்திவிட்டு சஹாபாக்களுக்கும் மூத்தவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள் என்ற ஒரு விஷயத்தை கற்றுத்தந்தார்களா இல்லையா? அதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பானது இந்த ஹதீஸ்ல அமையக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது ஹதீஸானது நபியின் எச்சரிக்கை என்று அமையக்கூடிய இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, மேல சொல்லப்பட்ட ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அதே விஷயம்தான் ஒரு சின்ன எச்சரிக்கையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக சொல்லுவாங்க. பாருங்க, உங்களுடைய கூட்டத்தில இருந்தும் மூத்தவர்கள், வயதில் மூத்தவர்கள், அறிவால் மூத்தவர்கள் எனக்கு பின்னால் இருக்கட்டும். அதற்கு பின்பு மற்றவர்கள், அதற்கு இளையவர்கள் எல்லாம் நின்று கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னும் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். என்ன விஷயத்த? கடை தெருகளில், கடை வீதிகளில் நின்று கூச்சலிடக்கூடிய அந்த சப்தத்தை விட்டும், அந்த கூச்சலை விட்டும் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப கடை தெருவில் நீங்க போனா கூச்சலிடாதீங்க, நீங்கள் சத்தமாக பேசிக்கொண்டு அழிச்சாட்டியம் ஆடிக்கொள்ளாதீர்கள் என்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கை. இதன் காரணமாக தான் நபியின் எச்சரிக்கை என்ற தலைப்பின் கீழே இந்த ஹதீஸ் அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ மூன்றாவதாக மூத்தவர்கள் பேசட்டும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுல ஒரு சம்பவத்தோட இணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்லுவாங்க. அந்த சம்பவம் என்னன்னா, அப்துல்லாஹ் இப்னு சஹல் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் முஹையிஸா இப்னு மஸ்ஊத் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் ஹைபர் பகுதிக்கு போறாங்க 2 பேரும். ஹைபர் பகுதிக்கு போனா அந்த சமயத்துல 2 பேரும் ஒரு அலுவலின் காரணமாக பிரிந்து விட்டாங்க. பிரிந்து சென்று விட்டார்கள். 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அப்துல்லாஹ் இப்னு சஹல் அவங்கள தேடி யார் வராங்க? அந்த முஹையிஸா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வராங்க. முஹையிஸா வந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அப்துல்லாஹ் இப்னு சஹல் அவங்க பாக்குறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, கொலை செய்யப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல மிதந்து கொண்டிருப்பவர்களாக அந்த அப்துல்லாஹ் இப்னு சஹல் என்பவர்களை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவர்கள் எடுத்துக்கொண்டு தஃபன் செய்கிறார்கள். அவர்களை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்த உடனே பின்பு மதீனாவுக்கு புறப்படுறாங்க. மதீனாவுக்கு புறப்பட்டவர்கள் யாரு? 3 பேர். ஒன்னு அப்துர் ரஹ்மான் இப்னு சஹல் என்று சொல்லப்படக்கூடியவர்களும், இன்னும் மஸ்ஊத் என்று கூடியவர்களுடைய 2 மகன்களான முஹையிஸா என்று சொல்லப்படக்கூடியவர்களும், ஹுவையிஸா என்று சொல்லப்படக்கூடியவர்களும். அப்ப அந்த 3 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வராங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்த உடனே அந்த முதலா வந்தாங்களே சொன்னோமா இல்லையா, அப்துர் ரஹ்மான் இப்னு சஹல் என்று சொல்லப்படக்கூடியவங்க, அவங்க நடந்த விஷயத்த சொல்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. சொல்லக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுப்பா பொறு, பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், மூத்தவர்கள் பேசட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்பு அந்த 2 நபர்களும் பேசினார்கள். முஹையிஸா என்று சொல்லப்படக்கூடியவர்களும் அந்த மஸ்ஊத் என்பவருடைய 2 மகன்களான முஹையிஸா என்று சொல்லப்படக்கூடியவரும், ஹுவையிஸா என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2 நபர்களும் பேசினார்கள். பேசிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்காக வேண்டி உங்களை கொலை செய்தவனிடம் நீங்கள் சத்தியம் செய்து நஷ்ட ஈடு பெற்றுக் கொள்கிறீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக கேட்பார்கள். அப்போ இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்து தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். 3 ஹதீஸுகளுக்கான தர்ஜிமா, அதனுடைய விளக்கம், கூடுதல் செய்தியெல்லாம் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப் பார்ப்போம். 349வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 349வது ஹதீஸாக இது அமைகின்றது என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான்ஹு, இந்த ஹூடைய லமீரானது இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் அவர்களை பார்த்து மீறக்கூடியதாக இருக்கு. அபி மஸ்ஊதின் உக்பத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த ஹதீஸும் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு. அபு மஸ்ஊத் உக்பத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானதும் அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கால, அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள், யம்ஸஹு மனாகிபனா ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகையில் எங்களுடைய தோல் புஜங்களை தடவி கொடுப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை தொழுகையில எங்களுடைய தோல் புஜங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி கொடுத்தாங்க. தடவி கொடுத்து வயகூலு, இன்னும் சொன்னார்கள், இஸ்தவு, நீங்கள் நேராக நில்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். வலா தக்தலிஃபு, இன்னும் நீங்கள் மாறுபட்டு வேறுபட்டு நீங்கள் நிற்காதீர்கள். அப்போ எப்பொழுதுமே உங்களுடைய தொழுகையில நீங்க நேரா நின்னுங்க. உங்களுடைய சஃபுகளை சரி செய்து நீங்கள் நேராக நிற்கக்கூடியவர்களாக இருங்க. நீங்க மாறுபட்டு ஒருவர் முன்னாடியும் ஒருவர் பின்னாடியும் அதுபோல மாறுபட்ட நிலையில் நீங்கள் நிற்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க. அப்படி மாறுபட்டு நீங்கள் நின்றீர்கள் என்று சொன்னால் ஃபதக்தலிஃப குலூபுக்கும்,
உங்களுடைய கல்புகளும் உங்களுடைய உள்ளங்களும் மாறுபட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நீங்க ஒருவருக்கு முன்னாடி ஒருவர் பின்னாடி இப்படி மாறி மாறி நீங்க நிற்பதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் மாறுபடக்கூடியதாக இருக்கும். அப்போ தொழுகையில் அந்த சஃபுவில் நேராக சரியாக ஒட்டி நிற்பதன் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு இணக்கம் உண்டாகும். உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில உங்களுக்கு ஒரு இணக்கம், உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு என்பது உண்டாகும். அப்படி நீங்களே உங்கள் தொழுகையில் பிரிந்து நின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கல்புகளும் பிரிந்துவிடும். உங்களுடைய கல்புகளுக்கு உங்களுடைய உள்ளங்களும் பிரிந்து விடக்கூடியதாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து நிற்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். சொல்லி தந்து சொல்றாங்க, லியலினி மின்கும், உங்களிலிருந்தும் எனக்கு பின்னால் நிற்கட்டும் உலுல் அஹலாமி, அஹலாம் உடையவர்கள். அஹலாம்னா வயது உடையவர்கள், வயதில் மூத்தவர்கள். உங்களிலிருந்தும் எனக்கு பின்னால் நிற்கட்டும் வன்னுகா, இன்னும் அறிந்தவர்கள், அறிஞர்கள், அதாவது அறிவாளிகள், அறிவுடையவர்கள் எனக்கு பின்னால் இருக்கட்டும். அப்ப அறிவுடையவர்களும் வயதில் மூத்தவர்களும் எனக்கு பின்னால் இருக்கட்டும். சும்ம பிறகு அல்லதீன யலூனஹும், அவர்களில் லேசானவர்கள். அப்போ அவர்களுக்கு அடுத்து வயதில் உள்ளவர்கள், அவர்களுக்கு அடுத்து வயதால் அவர்களுக்கு அடுத்து உள்ளவங்க, அதாவது அறிவால் அவர்களுக்கு அடுத்து உள்ளவர்கள், அத்தகையவர்கள் பிறகு நிற்கட்டும். சும்மல்லதீன யலூனஹும், அவர்களில் அடுத்து உள்ளவர்கள், அத்தகையவர்கள் பின்பு நிற்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ தொழுகையில எனக்கு பின்னாடி இந்த உலமாக்கள், அறிஞர்கள், அறிவுடையவர்களும் வயதில் மூத்தவர்களும் நிற்கட்டும், அதற்கப்புறம் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களெல்லாம் நின்று கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த ஒரு செய்தியை தான் அந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையில் முற்படுத்தியவர்கள். யாரை முற்படுத்தினாங்க? அறிவுடையவர்களையும் வயதால் மூத்தவர்களையும் முற்படுத்தினாங்க. அவங்களுக்கு பின்னாடி நீங்க என்னங்க, எனக்கு அடுத்து அவங்க நிக்கட்டும் என்பதாக அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்களா இல்லையா? அவர்களை முன்னிலைப்படுத்தினார்களா இல்லையா? இப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தை, அதற்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்கணும் என்பதாக சொல்றாங்க. பாருங்க, வகௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியலினி, லியலினி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லாகிறது. ஹுவ அதுவாகிறது, பிதக்ஃபீஃபின் நூனி, நூனுக்கு தஹ்ஃபீஃப் செய்வதை கொண்டு. அப்போ இந்த நூனுக்கு ஷத்து செய்யக்கூடாது, ஷத்து செய்யாம லேசான முறையை கொண்டு ஓதணும். வலைஸ கபலஹா யாஉம், இன்னும் அந்த நூனிற்கு அடுத்து யாவும் இல்லை. அப்ப நூனிற்கு முன்னால் யா இல்லாமல் நூனிற்கு தஹ்ஃபீஃப் செய்வதை கொண்டு ஓதணும். அப்போ லியலீனி என்பதாக சொல்லக்கூடாது, லியடினி என்பதை கொண்டு இதை வாசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தராங்க. வருவிய, இன்னும் ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கின்றது, பிதஷ்தீதின் நூனி, நூனிற்கு ஷத்து செய்வதை கொண்டு, மஅ யாஇன் கபலஹா, அந்த நூனிற்கு முன்னால் யா வருவதோடு நூனிற்கு ஷத்து செய்வது கொண்டும் அது ரிவாயத் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. அப்போ எப்படி வரும்? லியலியன்னி என்பதாக வரும். அந்த நூனுக்கு ஷத்தும் செய்யணும், அந்த நூனுக்கு முன்னாடி ஒரு யாவும் வரணும் என்பதாகவும் ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தராங்க. அடுத்து பாருங்க, ஒன் நுஹா, நுஹா என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையாகிறது. அல் உகூலு, அல் உகூல் என்றால் அறிவுகள் என்ற அர்த்தத்திற்கு இந்த நுஹா என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. உலுல் அஹலாமி, இன்னும் உலுல் அஹலாம் என்று சொன்னால் ஹுமுல் பாலிகூன், அவர்களில் அடைந்தவர்கள். அடைந்தவர்கள்னா வயதை அடைந்தவர்கள். அப்ப வயதால் ரொம்ப மூத்தவர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவர்கள், அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்றாங்க. வகையில இன்னும் சொல்லப்பட்டது அஹ்லுல் ஹல்மி வல் ஃபத்லி, மேன்மை நற்குணம் உடையவர்கள், சிறப்புடையவர்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்ற ஒரு செய்தியினையும் கூடுதல் செய்தியினையும் நமக்கு இங்கு சொல்லித் தராங்க.
இப்போ இதுதான் 349வது ஹதீஸ். இப்போ அடுத்தபடியாக அடுத்த ஹதீஸை நம்ம பார்ப்போம். 350வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையில் இது 350. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வான் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லியலினி மின்கும் உங்களிலிருந்தும் எனக்கு பின்னால் நிற்கட்டும் உலுல் அஹ்லாமி வயது உடையவர்கள், வயதால் மூத்தவர்கள், வன்னுஹா இன்னும் அறிவுடையவர்களும் எனக்கு பின்னால் நிற்கட்டும், உங்களிலிருந்தும் எனக்கு பின்னால் அவங்க நிற்கட்டும். சும்ம பிறகு அல்லதீன எலுவனகும் அவர்களுக்கு அடுத்து உள்ளவர்கள், அத்தகையவர்கள் பின்னால் நிற்கட்டும், பிறகு இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஸலாசன் 3 முறை கூறினார்கள். அப்போ வயது உள்ளவங்களும் அறிவுடையவர்களும் எனக்கு பின்னால் நிற்கட்டும், அதற்கப்புறம் அடுத்து உள்ளவர்களா நின்னுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை கூறினார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு சொல்லி தராங்க. இப்போ மேல சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ மாதிரியே அதுல சொல்லப்பட்ட அதே செய்தி தான். ஆனா கூடுதலாக ஒரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. பாருங்க, வஇய்யாக்கும் இன்னும் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், வஹைஷாத்தில் அஸ்வாகை கடை தெருகளில் கூச்சலிடுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ கடை தெரு, கடத்தெருலாம் இருக்குமா இல்லையா, கடை வீதிகள், அந்த கடை வீதிகள் நின்று கொண்டு கூச்சலிடுறது, சத்தம் போடுறது, அப்படி சத்தம் போடுறது கூச்சலிடக்கூடிய அந்த செயலை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். அப்ப அத்தகைய செயலெல்லாம் நீங்க செய்யாதீங்க. கடையில் நின்று கொண்டு, கடை தெருவில் நின்று கொண்டு கூச்சலிட்டு கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இதுதான் இந்த 350வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானதும் இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும் மேலே சொல்லப்பட்ட அதே காரணம்தான். இங்கேயும் இந்த அறிவு உள்ளவர்கள், வயதால் மூத்தவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னிலைப்படுத்தினாங்க. எனக்கு அடுத்து அவங்க நிற்கட்டும், அதற்கப்புறம் பின்பு உள்ளவர்கள் நில்லுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ அவர்களை இந்த இடத்திலையும் முன்னிலைப்படுத்துவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்துல இதை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக அடுத்த ஒரு ஹதீஸை நம்ம வாசிப்போம். 351வது ஹதீஸு. இப்போ இங்கே நுஸ்ஹா பல இங்கே வரக்கூடிய இந்த நம்பர் வந்து அழிஞ்சிருக்கு, அது கரெக்டாக வரணும். 351வது ஹதீஸு என்ற ஒரு எழுத்து இங்கே அழிஞ்சிருக்கு. அதனால இது ஹதீஸா இல்லை அடுத்து உள்ள ரிவாயத்தா என்று தெரியாத அளவிற்கு இது இருக்குது. அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும், சரிங்களா? இது 351வது ஹதீஸாக இது இருக்கு. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்றால், வான் அபி யஹ்யா, அபு யஹ்யா என்று சொல்லப்படக்கூடிய அபு யஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. வகையில இன்னும் சொல்லப்படும், இன்னும் அபு யஹ்யா என்பதாகவும் சொல்லப்படும், இன்னும் சொல்லப்படும் சொல்றாங்க அபி முஹம்மதின் சஹ்ல் இப்னு அபி ஹஸ்மத ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹஸ்மாவுடைய மகனான அபு முஹம்மது என்ற சஹ்ல் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ அவங்களுக்கு அபு யஹ்யான்னு ஒரு பேர் சொல்லப்படுது, அபு முஹம்மது என்பதாகவும் ஒரு பேர் சொல்லப்படுது என்ற ஒரு விஷயத்தை தான் அந்த கீல என்பதன் மூலமாக நமக்கு விளக்கி தராங்க. பாருங்க, பிஃபதஹில் ஹாஇ, ஹாஇல் முஹ்மலதி, அந்த புள்ளி வைக்கப்படாத அந்த ஹாவிற்கு ஃபதஹ செய்வதை கொண்டு. எப்படி? ஹஸ்மா, அபி ஹஸ்மா, அப்போ ஹாவிற்கு புள்ளி வைக்கப்படாத அந்த ஹாவிற்கு ஃபதஹ செய்வது கொண்டு வாசிக்கணும். இஸ்கானி சாயில் முசல்லசதி, அந்த 3 புள்ளி வைக்கப்பட்ட அந்த சாவருக்கு சுக்குன் செய்வதை கொண்டும். ஹஸ்மத, ஹசமத என்றோ ஹசீமத என்றோ வாசிக்க கூடாது, ஹஸ்மத என்பதாக சுக்கூன் வைத்து வாசிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லித்தராங்க. அல் அன்சாரி, இவர்கள் அன்சாரி சஹாபியாக இவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை சொல்றாங்க.
பாருங்க, ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அவர்கள் சொன்னார்கள், இன்தலக அப்துல்லாஹ் இப்னு சஹலின், சஹல் என்பவருடைய மகனான அப்துல்லா என்பவர்கள் வந்தார்கள். ومحيصة ومحيصة بن مسعود إلى خيبر. அப்துல்லா இப்னு சஹல் என்பவர்களும் வந்தார்கள். முஹையஸா இப்னு மஸ்ஊத் என்பவர்களும் வந்தார்கள். இலா ஹைபர, ஹைபரை நோக்கி வந்தார்கள், ஹைபரின் பக்கம் வந்தார்கள். வஹிய யௌமையிதின், இன்னும் அந்த நாளில் சுல்ஹுன், ஒப்பந்தம் என்பதும் இருந்தது. அப்போ அந்த நாளில் ஒப்பந்தம் என்பதும் செய்யப்பட்டிருந்ததாக இருந்தது. அப்போ ஃபதஃபர்ரகா, அப்பொழுது இருவர்களும் பிரிந்து விட்டார்கள். அப்போ அந்த இருவரும் அலுவல் காரணமாக ரெண்டு பேரும் பிரிந்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்தாங்க ஹைபரை நோக்கி. ஒரு சமயத்திற்கு அப்புறம் அந்த ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள். அப்போ ஃபதா முஹையஸது, அந்த முஹையஸா என்பவர்கள் வந்தார்கள். இலா அப்துல்லாஹ் இப்னு சஹலின், அப்துல்லாஹ் இப்னு சஹல் என்பவர்களை நோக்கி வந்தார்கள். வஹுவ, இன்னும் அந்த அப்துல்லாஹ் இப்னு சஹல் என்பவர்களோ யதஷஹது ஃபீ தமிஹி கதீலன், கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடைய இரத்தத்தில் மிதந்தவர்களாக இருந்தார்கள். அந்த நிலையில் அப்துல்லாஹ் இப்னு சஹல் அவர்களை நோக்கி முஹையஸா என்பவர்கள் வந்தார்கள். அப்போ ஒரு கட்டத்து மேல ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போன உடனே அதற்கப்புறம் அந்த முஹையஸா என்பவர்கள் பிரிந்து விட்டு அந்த திரும்ப அந்த அப்துல்லா அவங்கள்ட்ட வராங்க. அந்த அப்துல்லா இப்னு சஹல்கிட்ட வரும் பொழுது பார்க்கும் பொழுது கொலை செய்யப்பட்ட நிலையில அவர்களுடைய ரத்தத்தினுடைய அந்த வெள்ளத்துல மூழ்கி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. உடல் முழுவதும் ரத்தம், அந்த ரத்தத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக அந்த அப்துல்லா இப்னு சஹல் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்துல பார்த்த உடனே ஃபதஃபனஹு, அவர்களை, அந்த அப்துல்லா இப்னு சஹலை அந்த முஹையஸா என்பவர்கள் தஃபன் செய்தார்கள், அவர்கள் புதைத்தார்கள். அப்போ அவங்களை எடுத்து அவங்க குழி தோண்டி அவர்களை தஃபன் செய்து விட்டாங்க. சும்ம பிறகு கதிமல் மதீனத்தை, மதீனாவிற்கு வந்தார்கள். ஃபந்தலக, அவர்கள் சென்றார்கள். ஃபந்தலக அப்துர் ரஹ்மான் இப்னு சஹலின், அப்துர் ரஹ்மான் இப்னு சஹலும் வமுஹையஸா வஹுவை வஹுவையிஸா வஹுவைஸ் துப்னா மஸ்ஊதின் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஊத் என்பவருடைய இரு மகன்களான முஹையஸா என்பவரும் ஹுவையிஸா என்பவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு சஹல் என்பவர்களும் வந்தார்கள். இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கிட்ட வந்தாங்க. அப்போ இவங்களை தஃபன் செஞ்சுட்டு மதீனாவிற்கு வராங்க. மதீனாவிற்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி அப்துர் ரஹ்மான் இப்னு சஹலும் முஹையஸா என்பவர்களும் ஹுவையிஸா என்பவர்களும், இவங்க யாரு? இவங்க ரெண்டு பேரும் மஸ்ஊத் என்பவர்களுடைய மகனாக இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு சஹல் என்பவர் ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த ஒப்பந்தத்தை மீறியதால் அதற்கு நியாயம் தீர்ப்பு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மூவரும் வந்தனர் என்று நமக்கு சொல்றாங்க. அப்போ فذهب عبد الرحمن بن عبد الرحمن يتكلم, அந்த அப்துர் ரஹ்மான் என்பவர்கள் சென்றார்கள். யதகல்லமு, பேசுவதற்காக சென்றார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நடந்த விஷயத்தை எடுத்துரைக்கிறதுக்காக, எடுத்து சொல்றதுக்காக அந்த அப்துர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் முன்னேறினாங்க. அப்போ ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கப்பிர் கப்பிர், பொறு பொறு, மூத்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பொழுது, வஹுவ, சொல்றாங்க, வஹுவ, இன்னும் அவர்கள் ஆகிறவர்கள், அந்த அப்துர் ரஹ்மான் என்பவர்கள் ஆகிறவர்கள் அஹதசுல் கௌமி, அந்த கூட்டத்தில் ரொம்ப இளையவர்களாக இருந்தாங்க. ரொம்ப வயது ரொம்ப இளையவர்களாக, ரொம்ப வாலிபர்களாக இருந்தாங்க. அதனால ஃபசக்கத்த, அவர்கள் அமைதி காத்து கொண்டார்கள், மௌனமாக இருந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரியவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இவங்க சரி நம்ம பெரியவங்க கிடையாது, நம்ம வயசுல ரொம்ப சின்னவங்க, ரொம்ப இளையவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தன்னுடைய அவர்கள் அமைதியாக இருந்து கொண்டார்கள், மௌனமாக இருந்து கொண்டார்கள். அப்போ ஃபதகல்லமா, அப்போ அந்த இருவர்களும் பேசினார்கள். அப்போ அந்த இருவர் யாரு? ஒன்னு இந்த முஹையிஸா என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இன்னொன்று இந்த ஹுவையிஸா என்று சொல்லப்படக்கூடியவர்கள். ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டாங்க,
அதஹலிஃபூன வதஸ்தஹிக்கூன காத்திலக்கும். உங்களை கொலை செய்யக்கூடியவன், உங்களை கொலை செய்தவனிடம் சத்தியம் செய்து நஷ்ட ஈடு பெற்றுக் கொள்கிறீர்களா? அப்போ உங்களை யாரு கொலை செஞ்சானோ அவனிடத்துல நீங்க சத்தியம் செய்து கொண்டு நஷ்ட ஈடு பெற்றுக் கொள்கிறீர்களா, நஷ்ட ஈடு வாங்கி தரவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க. அப்புறம் வதக்கர தமாமல் ஹதீஸ், இந்த ஹதீஸினுடைய முழுமையில் ராவி அவர்கள் கூறினார்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ இந்த ஒரு நீண்ட ஹதீஸு, அந்த ஹதீஸில் நமக்கு இதுவரைக்கும் இந்த செய்தி போதுமானது, இதுவரைக்கும் இந்த இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கு இதுவே போதும் என்பதற்காக இதுவரைக்கும் நமக்கு சொன்னாங்க. இப்போ இதனுடைய ஹதீஸினுடைய முழுமையில் மற்ற விஷயங்களை பேசினார்கள் என்று நமக்கு சொல்றாங்க. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸனை புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மூவர்களும் வந்த பொழுது, அப்போ அப்துர் ரஹ்மான் என்ற அந்த இளையவர் பேசிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பேசாதீங்க, அமைதியாக இருங்க, பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ அந்த வயதால் மூத்தவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை கொடுத்தாங்க. அந்த வயதில் ரொம்ப மூத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை முன்னிலைப்படுத்தினாங்களா இல்லையா? பேசுவதற்கும் கூட செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக கேட்டாங்க. அப்போ அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி முற்படுத்தியதன் காரணமாக தான், இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. பாருங்க, இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கப்பீர் கப்பீர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க. பாருங்க, வகௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பீர் கப்பீர், கப்பீர் கப்பீர் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லாகிறது. மானாஹு, அதனுடைய அர்த்தமாகிறது, யதகல்லமுல் அக்பரு, பெரியவர்கள் பேசட்டும் என்பதற்கான அர்த்தமாக இது அமைகின்றது. அமைதியாக இருந்து கொள்ளுங்க, பெரியவங்க பேசட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தில் இது வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தில் இந்த 349 350வது ஹதீஸ், இந்த 351வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸுகளை பற்றியும் நம்ம முழுமையாக பார்த்து நம்ம நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 352வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.